இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 21 நடந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட் நம்பர் 28. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 27 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதே போல் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுதிருக்க நோட்ஸோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் வந்து டெலகிராம் சேனல் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 51வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது கீழே இருக்க ஆப்ஷனில் வந்து எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வருங்கிறது கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னா 1, 4, 5, 6, 9. ஸோ இந்த டிஜிட்டில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட் வந்து இதில் முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அதே நாட் பர்ஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து அதோட நம்பர் என்னவாக இருக்குது அப்படின்னா ஸோ இது இல்லாத நம்பரு ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து 2, 3 அதே வந்து பார்த்தீங்கன்னா 7, 8. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோனி, சடேஜா, ரைனா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சிஎஸ்கே பிளேயரு அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 3, இங்கே இருக்குது யூனிட் டிஜிட் 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1. ஸோ இது வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதே போல் இங்கே வந்து 4, இங்கே 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2ங்கிறது வந்துடும். ஸோ 2ங்கிறது நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. அதே போல் இங்கே 5 இருக்குது, அங்கே 8 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 13ங்கிறது வருது. 13ங்கிறது யூனிட் டிஜிட் வந்து 3. அப்போ அதுவும் கிடையாது. இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது யூனிட் டிஜிட் வந்து 4. அப்போ ஆப்ஷன் 1 இருக்கும் அல்லது ஆப்ஷன் 4 இருக்கும். கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 7, 8 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2401ங்கிறது கிடைக்கும். 2401ங்கிறது என்னது 49ஓட ஸ்கொயர் தான் வந்து என்னது 2401ங்கிறது. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு 5-6 ஷிஃப்ட் வந்து கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 500 கேக்கு வாங்கியிருக்காங்க. அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2,50,000 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இந்த மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 கேக் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து 500 கேக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரோமோட் ஈவெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 500 கேக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரோமோட் ஈவெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4,500 கேக்கு தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ரிமைனிங் கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 20% ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து 20% ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 75. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 75 இன்ட்டு 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 80/100ங்கிறது வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 60 ரூபாங்கிறது வரும். ஒரு கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிமைனிங்கிற கேக்கில் வந்து 9 கேக்கு வாங்கினா ஸோ ஒரு கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்கிறது கொடுத்துருவாங்க. ஓகே, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேக் வாங்கினா ஒரு கேக்குங்கிறது ஃப்ரீங்க கொடுத்துருவாங்க. அப்போ வந்து 90:10. ஓகே, 10% வந்து ஃப்ரீங்க கூட சொல்லியிருக்காங்க. அப்போ 4,500 10%ங்கிறது 450. இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 4,050ங்கிறது இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 9:1. ஓகே, அப்போ வந்து மொத்தமாக விற்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்கு விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 4,50 கேக்கு தான் வந்து விற்றுருக்காங்க, காசுக்கு விற்றுருக்காங்க. ஓகேவா? ஒரு கேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா. அப்போ வந்து டோட்டலாக வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2,43,000ங்கிறது வரும். ஓகேவா? ஒரு கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. மொத்தம் எத்தனை கேக் காசுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 4,050 கேக். அப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2,43,000 வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருப்பாங்க. ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ், இது வந்து என்னது காஸ்ட் ப்ரைஸு. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லாஸ் தான் இருக்குது. அப்போ வந்து ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து கிடையாது. ஓகே, ப்ராஃபிட்டு ரெண்டுமே கிடையாது. இப்போ லாஸ் எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7,000ங்கிறது ஆயிருக்குது. டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2,50,000. ஸோ 2,50,000 இன்ட்டு 100. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2.8% வந்து கிடைச்சிருக்கும். பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகிருக்குது. இப்போ 2.8ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? இதில் வந்து ஆப்ஷன் பிங்கிறது தப்பு. இந்த ஆப்ஷன் வந்து தப்பு, சி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 53வது கொஸ்டின் பார்க்கலாம். 53வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000 கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸு 10% அப்படின்னா ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் 2 இயர்ஸுங்கிறது ஃபஸ்ட் இயர் வந்து எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு XY டிவைட் பை 100ங்கிறது தெரியும். ஃபஸ்ட் இயர் வந்து 10%, ரெண்டாவது வருஷம் 10. ஸோ இந்த இதில் சப்ஜெக்ட் பண்ணால் 10 × 10 +
டிவைட் பை 100ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 21% வரும். எனக்குமே பிரின்சிபல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து 100% வந்து என்னது 8000ங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா 21% கண்டுபிடிச்சா போதும். ஸோ 21%ங்கிறது என்னது எக்ஸ்னு வச்சுங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 8000 × 21 டிவைட் பை 100ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1680ங்கிறது வரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்ல. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P × 1 + R டிவைட் பை 100 இன்ட்டு பவர் என்னங்கிறது தெரியும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் வேல்யூ வந்து என்னது இப்போ 8000. ஸோ 1 + ஆரோட வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 டிவைட் பை 100. இது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 8000 இன்ட்டு 11 × 11 டிவைட் பை 10 × 10ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 9680ங்கிறது வரும். நம்மளை வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து 8000ங்கிறது நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 1680ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இது ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜை பர்சன்டேஜ் வச்சு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை மாதிரி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு அமௌண்ட் வந்து 4 டைம்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபார் த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100ன்னு வச்சுங்க. அப்போ 4 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா 400 ஆகும். ஓகேவா? அப்போ வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஆகும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 300 இருக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 100 இருக்குது. அது 4 டைம்ஸ் மாறிச்சு அப்படின்னா 400 மாறுது. அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டைம்ஸ் அதாவது 300 மாறுது. அப்போ வந்து இங்கே வந்து 4 டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 டைம்ஸுங்க கிடைக்கும். அதே போல் வந்து கீழே வந்து 12 டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 11 டைம்ஸுங்கிறது இருக்கும். ஸோ இது ஒண்டி தெரிஞ்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3P = P × நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8 இயர்ஸ். ஸோ 8 இயர்ஸு. அப்புறம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும் டிவைட் பை 100. இதில் வந்து பார்த்தீங்கன்னா P கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த 8 இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12.5ங்கிறது வரும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதனை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 37.5ங்கிறது வரும். அதே போல் வந்து 12 டைம்ஸ் கேட்டுருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 11 டைம்ஸாக இருக்கும். அப்போ 11P = பிரின்சிபல். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்னது 12Pங்கிறது கிடைச்சிரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 37.5 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்குறாங்க n டிவைட் பை 100. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த P கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த P கேன்சல் பண்ணிக்கலாம். இது அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா n = 100 டிவைட் பை 37.5ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 29.9ங்கிறது கிடைக்கும். ஓகே, இது வந்து 29 தான் 299 கிடையாது. இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 11 இதுவும் கன்சிடர் ஆச்சு. இங்கே இருக்க 11 இருக்கும். இங்கே இருக்க 11ங்கிறது அப்படியே தான் இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 2991 டிவைட் பை 3 இயர்ஸுங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் வந்து மெயினான கான்செப்ட் வந்து இங்கே வந்து 4 டைம்ஸ் அப்படின்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 டைம்ஸ்னு எடுத்துக்கணும். இங்கே 12 டைம்ஸ் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து 11 டைம்ஸ்னு எடுத்துக்கணும். இது தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை வந்து நீங்கள் இப்போ கண்ணால் பார்த்துட்டே ஆன்சர் சொல்லிடலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ √5 வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடையாது. √9 √9னா 3 ஸ்கொயர் தான் √9ங்கிறது வரும். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3.2ங்கிறது வராது. ஸோ 3.4ங்கிறது வருது. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 110 km/h வந்து ஸ்பீடில் போகுது, ட்ராவல் பண்ணுது. டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ டைம் வந்து கொடுத்துறாங்க. என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 100 செகண்ட்களுக்கு கொடுத்துறாங்க. வரக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே என்னது மீட்டரில் இருக்குது. அப்போ இந்த km/h வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டர்/செகண்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா கிடைச்சிடும். உனக்கு வந்து டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீடு இன்ட்டு டைம்ங்கிறது தெரியும். ஸ்பீடு வந்து என்னது 110 km/h. ஸோ km/h மீட்டர்/செகண்டாக மாற்றிடும் அப்படின்னா 5/18 மல்டிபிள் பண்ணணும். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 100 செகண்ட்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 9ங்கிறது வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 55ங்கிறது வரும். அடுத்து வந்து இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா
ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 550ங்கிறது வரும். இது நீங்கள் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3055.56ங்கிறது வரும். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது வந்து மீட்டர். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 57வது கொஸ்டின் வந்து கேபிட்டல் ரேஷியோ ஆஃப் த கேபிட்டல். ஸோ ஏ அண்ட் பியோட கேபிட்டல் கொடுத்துருவாங்க. ஸோ கேபிட்டல் அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது 3:2ங்கிற ரேஷியோவில் கொடுத்துறாங்க. இது வந்து என்னது ஏ அண்ட் பி. ஓகேவா? அதாவது டைம் இன்டர்வல் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 2:3ங்கிறது கொடுத்துறாங்க. டைம் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 2:3. ஓகேவா? இது வந்து என்னது டைமு. நம்மளை என்ன கேட்குறோம் ப்ராஃபிட் ரேஷியோ என்னன்னு கேட்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்ட்டு டைம் ரெண்டையும் என்னது மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்கும். இரண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 6ங்கிறது கிடைக்கும். அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 6ங்கிறது கிடைக்கும். அப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1ங்கிற ரேஷியோவாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? உருவாக்குறாங்க. சாக்லேட் வந்து என்ன ஷேஃபில் அப்படின்னா பிரமிடு ஷேஃபில். ஓகே, என்ன பிரமிடு அப்படின்னா ஸ்கொயர் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லேயும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து செய்கிறாங்க. அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு. ஸோ இதோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். இதோட ஹைட் வந்து என்னது 12 சென்டிமீட்டரு. அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டியூ டு த பேக்கிங் கான்ட்ராக்ஷன் மூலிமா அது வந்து 90% தான் ஃபில் பண்ண முடியுங்கிறாங்க. நம்ம வால்யூம் என்ன வால்யூம் இருக்கோ அதில் வந்து 90% தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா வந்து செலவு பண்ணுறாங்கங்கிறாங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ என்றைக்குமே வால்யூமுக்கு வந்து பிரமிடுக்கு வந்து வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/3 பேஸ் ஏரியாங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்கொயருங்கிறது கொடுத்துருவாங்க. இங்கே கீழே வந்து என்ன கொடுத்துருவாங்க நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்னு கொடுத்துருவாங்க. ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 10x10. இப்போ ஏ ஸ்கொயரு இந்த ஹைட் வந்து என்னது 12. ஸோ 12. இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து என்னது 90% தான் ஃபில் பண்ணுறாங்க. அப்போ வந்து 90/100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும். அப்போ 90/100. இதை நீங்கள் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 400ங்கிறது வரும். ஸோ 400 × 90/100 பண்ணிங்க அப்படின்னா அப்போ வந்து டோட்டல் வால்யூம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 360ங்கிறது வரும். ஓகேவா? 90% வால்யூம் வந்து என்னது ஸோ இது வந்து என்னது 90% ஆஃப் வால்யூம் வந்து என்னது நமக்கு வந்து 360 சென்டிமீட்டர் கியூப்புங்கிறது கிடச்சிருக்குது. ஓகேவா? சென்டிமீட்டர் கியூப்புங்கிறது கிடச்சிருக்குது. ஒரு கியூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னது 50 பைசா வந்து செலவு பண்ணுறாங்க. ஓகே, ஒரு கியூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க வந்து 50 பைசாங்கிறது செலவு பண்ணுறாங்க. அப்போ 360 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 360 × 50 பைசாங்கிறது 0.5. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 180ங்கிறது வரும். 180 ருபீஸ் வந்து அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 59வது கொஸ்டின். 59வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஃபிசாய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரஃபிசாய்டுங்கிறது மேலே கீழே இதை மாதிரி ரெண்டுமே எப்படி இருக்கும் பேரலாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ட்ரஃபிசாய்டு 2 பேரல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர். கீழே பெருசாக இருக்கனால கீழே 50 வச்சுங்க, மேலே வந்து 30 வச்சுங்க. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 மீட்டர் கொடுத்துருவாங்க. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் கொடுத்துருவாங்க. அதோட வந்து அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ட்ரஃபிசாய்டு. ஓகே, ட்ரஃபிசாய்டோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ½ × a + b × ஹைட்டுங்கிறது தெரியும். ஸோ 1/2 ஏங்கிறது என்னது 30 50. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 80ங்கிறது கிடைக்கும். இன்ட்டு ஹைட்டுங்கிறது என்னது ஹைட்டுங்கிறது 20 கொடுத்துருவாங்க. அப்போ 20. அப்போ இந்த 20யும் இந்த 10 ரெண்டையும் கன்சிடர் பண்ணால் இங்கே வந்து 10ங்கிறது கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் மீட்டருங்கிறது கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் மீட்டர் 800 ஸ்கொயர் மீட்டருங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 60வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெக்ஸகனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குல்ல இதுதான் வந்து என்னது ஹெக்ஸகனல். ஓகேவா? இந்த சேஃப் இருக்குல்ல இந்த சேஃப் தான் வந்து நமக்கு என்னது ஹெக்ஸகனல். 6 பக்கம் இருந்துச்சு அந்த ஹெக்ஸகனலில். அது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 21 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக அந்த ஹெக்ஸகனலோட ஏரியா வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஹெக்ஸகனல் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 6 × √3 / 4 × a². ஓகேவா?
இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து என்னது அப்படின்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா. இது என்னது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா. ட்ரையாங்கிளோட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கும். 6 இன்ட்டு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு ஃபார்முலா இது போல தான், வேறு எதுவும் கிடையாது. 6 இன்ட்டு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா இது 6 இன்ட்டு √3/4 √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயருங்கிறது என்னது இங்கே 21 இன்ட்டு 21. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1145.718ங்கிறது வரும். அப்ராக்சிமேட்டாக 1145. ஸோ 1145ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 61வது கொஸ்டின் பார்க்கலாம். 61வது கொஸ்டின் வந்து ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது மேல் அண்டு ஃபீமேல் இருக்காங்க. அவங்க ரேஷியோ வந்து 3:2ங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 10% வந்து பார்த்தீங்கன்னா மேலும், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து ஃபீமேல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நியூ ரேஷியோ வந்து என்னென்னு கேட்குறாங்க. இங்கே வந்து என்னது மேலு ஃபீமேல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 3:2 அது வந்து 200ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகுங்க. அப்போ 300ல் 10%ங்கிறது 30. அப்போ 330 மாறுது. பாய்ஸுங்கிறது 330 மாறுது. கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25%ங்கிறது என்னது 4ல் 1 பார்ட்டு, அப்போ 50 இருக்கும். அப்போ வந்து 200 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 250ங்கிறத மாறிடும். இதோட ரேஷியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சைபரை கேன்சல் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ வந்து 33.25 தான் இதோட ரேஷியோ இருக்கும். அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 62வது கொஸ்டின் பார்க்கலாம். 62வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் சைடு வந்து கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர் அண்டு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 120 டிகிரிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா வந்து கேட்குறாங்க. ஸோ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆஃப் இன்ட்டு ஸோ சைடு ஏ அண்டு பி இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ டீட்டோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஏபிங்கிறது 2 சைடு. அப்போ 8 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் சைன் 120 அப்படின்னா சைன் 120யோட வேல்யூ வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா சைன் 60ஓட வேல்யூவாக இருக்கும். சைன் 60ங்கிறது √3/2ஓட வேல்யூவாக இருக்கும். இப்போ √3/2 இந்த இதோட வேல்யூவாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க. இந்த 2வும் இந்த 2 இதுவும் கேன்சல் ஆகும் 4 வரும். இந்த 8ஆல் கேன்சல் பண்ணால் 2ங்கிறது வரும். அப்போ வந்து 20√3ங்கிறது வரும். ஸோ 20√3ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 63வது கொஸ்டின் போகலாம். 63வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மேன் வந்து பார்த்தீங்கன்னா 80% இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிடுறாப்புல. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்கம்னு இருக்கும். ஸோ இன்கம்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறதுனா எக்ஸ்பெண்டிச்சர், அடுத்து சேவிங்கு. ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட்டு. நீங்கள் சேவிங் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்கமும் கிடைச்சிடும். மொத்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காப்புல. அப்போ வந்து சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 ரூபீஸுங்கிறது இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்கம் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 100 ரூபாயிலேருந்து 125 ரூபா மாறுது. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80னா 80 தான் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா 45 இருக்கும். 45 + 80 = 125ங்கிறது கிடைச்சிரும். ஓகே? அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. ஸோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ ரெண்டோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கமோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ ரெண்டையோட டிஃப்ரெண்ட் வந்து 45 ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து 20 × 100. இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 125%ங்கிறது கிடைக்கும். ஸோ 125ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆன்சரு. இது வந்து டிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துறாங்க. சமீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ 16 நாளில் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சமீர் வந்து அந்த ஒர்க்கை வந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து எஃபிஷியன்சி கொடுத்துறாங்க. எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 60%. அதாவது அஜய் வந்து பார்த்தீங்கன்னா 60% மோர் தென் தான் சமீர்னு கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சமீர்,
இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அஜய். ஓகேவா, அஜய்ங்கிறது 2 பேர் இருக்காங்க. எஃபிஷியன்சியோட ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமீர் வந்து 5 பாட்டாக இருந்தால் அப்படின்னா ஸோ அஜய் வந்து பார்த்தீங்கன்னா 8 பாட்டாக இருப்பார். ஏன்னா 60% மோர் தென் த சமீர் கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எஃபிஷியன்சியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து டைம் வந்து சமீர் வந்து 8 யூனிட் எடுத்துருந்தாங்க அப்படின்னா அஜய் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட் தான் எடுத்துவாங்க. ஓகேவா, சமீர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கா அப்படின்னா 16 நாள் வேலை செஞ்சிருக்காப்ல. அப்போ சமீர் வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கா அப்படின்னா 16 நாள் வேலை செஞ்சிருக்காப்ல. அப்போ வந்து அஜய் வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பார் அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ இதையும் நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ஸோ 10 டேஸில் வந்து அஜய் வந்து வேலை முடிச்சிருப்பாங்க. அப்போ அஜயோட எத்தனை நாளாக செஞ்சுருப்பார் அப்படின்னா 10 நாளாக செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டு ப்ரீசம் கொடுத்துறாங்க. அதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிசம் கொடுத்துறாங்க. ஓகேவா, இதான் என்னது ட்ரபிசம்மு. ஓகே, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ப்ரீசம் ஷேப்பு கிடைக்கும். அதோட சைடு வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இது சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும். இது வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும். மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கும். அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கிடையாது 10. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இது 15 சென்டிமீட்டரு. நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா வால்யூம்ங்கிறது கேட்குறாங்க. வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா, இதுதான் வந்து ஃபார்முலா. பேஸ் ஏரியாங்கிறது பேஸில் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ட்ரபிசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரபிசத்தோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ட்ரபிசம் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 a + b இன்ட்டு h. இங்கே a + bங்கிறது என்னது சைடு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இங்கே ஏங்கிறது என்னது 10 சென்டிமீட்டர், இங்கே 6 சென்டிமீட்டர். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட்டுங்கிறது என்னது இதோட ஹைட்டுங்கிறது 4 சென்டிமீட்டரு 4. அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 2ங்கிறது கிடைக்கும். அப்போ ஓவராலாக 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஏரியாவாக இருக்கும். ஓகேவா, அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கேட்குறாங்க. நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஸ் ஏரியாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பேஸ் ஏரியா 32. அடுத்த ஹைட்டுங்கிறது இந்த ப்ரீசோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இப்போ இது 15. இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் அப்படின்னா வரும் 320 + 160ங்கிறது கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 480 சென்டிமீட்டர் க்யூப்புங்கிறது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரு. இது க்யூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் க்யூப்புங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு 66வது கொஸ்டின் பார்க்கலாம். 66வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 61 கொடுத்துறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு 6 பேர். ஓகே, ஃபஸ்ட்டு 6 பேர் ஆவரேஜ் வந்து 57. அடுத்து லாஸ்ட்டு 6 பேர் ஆவரேஜ் வந்து 65. அப்போ 6வது நபரோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. மொத்தம் 11 பேர், அதோட ஆவரேஜ் வந்து நமக்கு 61ங்கிறது கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு 6 பேர் அவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 57ங்கிறது கொடுத்துறாங்க. லாஸ்ட்டு 6 பேர் அவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 65ங்கிறது கொடுத்துறாங்க. ஓகேவா, நமக்கு வந்து ஓவரால் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து என்னது 61 கொடுத்துறாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம 61ஓட கம்பேர் பண்ணுவோம். இப்போ 61ஓட கம்பேர் பண்ணும்போது இதோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா -4. இப்போ இதோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து +4. அப்போ வந்து பார்த்தோன்னா இது -4 +4 ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு வந்து 0ங்கிறது கிடைச்சிருது. அப்போ நடுவில் ஆவரேஜ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த 61 இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 61. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 57. ஸோ ப்ளஸ்ஸு இங்கே 6 பேர் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 65. இது வந்து 11 பேர் ஆவரேஜ் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 61ங்கிறது கொடுத்துறாங்க. இங்கே 6 பேர் மொத்தம் 12 பேர். இங்கே மொத்தம் நம்ம வச்சுருக்கிறது 11 பேர் தான் வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு அந்த நடுவில் உள்ளவங்க வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அதை வந்து இதோட ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து டேரெக்டாக அவங்க வந்து அதே 61 தான் வரும். ஓகேவா, 7வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற ரெண்டு லிக்விட் கொடுத்துறாங்க ஏபி. ஓகேவா, இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:3ங்கிற ரேஷியோ கொடுத்துறாங்க. 2:3. அது ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அது பி வந்து 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30. அப்போனா ஆவரேஜ் காஸ்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது வந்து என்னது குவான்டிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட்டுங்கிறது கிடச்சிரும். ஓகேவா, இது வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது
நமக்கு டோட்டல் காஸ்ட்டுங்கிறது கிடச்சிரும். ஒன்றும் இல்லை, ஏங்கிறது 2 கேஜின்னு வச்சுங்க, 2 கேஜி சுகர் வாங்குறாங்க, 1 கேஜி வந்து 45 ரூபா அப்படின்னா 2 கேஜியோட வேல்யூ வந்து நமக்கு 90 ரூபாங்கிறது கிடைக்கும். அதே போல் பிங்கிறது ரெண்டாவது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 கேஜி வாங்குறாங்க, 1 கேஜி வந்து 30 ரூபா அப்படின்னா 3 கேஜியோட வேல்யூ வந்து நமக்கு 90 ரூபா கிடைக்கும். இப்போ ஏபி ரெண்டோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180ங்கிறது கிடைக்கும். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஜி, இங்கே ஒரு 3 கேஜி, அப்போ மொத்தமாக எத்தனை கேஜி வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 5 கேஜி. ஓகே, ஆவரேஜ்னானது சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், மொத்தம் 180 ரூபா. மொத்தம் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 5 கேஜி, அது மாதிரி வச்சுங்க. ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 36ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 36ங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 68வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா sin a ப்ளஸ் காஸ் ஏவோட வேல்யூ வந்து 1 கொடுத்துருவாங்க, sin பவர் 4 ப்ளஸ் காஸ் பவர் 4ஓட வேல்யூ என்னங்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் 2 சைடு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா sin ஸ்கொயர் a ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் a ப்ளஸ்ஸு 2 sin a காஸ் a ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 1ங்கிறது தெரியும். அப்போ sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ வந்து 1. அப்போ இங்கே இருக்கிற 1 இங்கே இருக்க 1 கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? அப்போ 2 sin a காஸ் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ ரெண்டாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் a ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் a, இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா sin பவர் 4a ப்ளஸ்ஸு காஸ் பவர் 4a ப்ளஸ்ஸு 2 sin ஸ்கொயர் a ஸோ காஸ் ஸ்கொயர் ஏங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ என்னது, sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a வந்து வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ sin பவர் 4a ப்ளஸ்ஸு காஸ் பவர் 4a, இந்த 2 sin ஸ்கொயர் a காஸ் ஸ்கொயர் a, இந்த 2 sin ஸ்கொயர் a காஸ் ஸ்கொயர் a வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 0ன்னு கிடைச்சிரும். ஸோ இதுதான் கேட்குறாங்க. இதை கேட்கும் போது இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்க, 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1 தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட்டு 2 டைம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சருங்கிறது கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா sin ஏவோட வேல்யூ கொடுத்துறாங்க. ஸோ sin ஏவோட வேல்யூ வந்து 0.6 கொடுத்துறாங்க, காஸ் ஏவோட வேல்யூ வந்து 0.8 கொடுத்துறாங்க, tan ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ tan ஏவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ sin a டிவைட் பை காஸ் ஏங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.6 டிவைட் பை 0.8, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 3 டிவைட் பை 4ங்கிறது வரும். ஸோ 3 டிவைட் பை 4ங்கிறது 0.75ங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆன்சர் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சிங்கிறது ஒரு ஒன்று கொடுத்துறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2,5ங்கிற ரேஷியோ 5ங்கிற பாயிண்டில் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா எம்மோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எக்ஸு, ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒய். இதோ வேல்யூ வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம எம்மோட வேல்யூ கிடச்சிடும். ஒய்ங்கிறது என்னது 5. இப்போ 5 ஈக்குவல் டு எம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 2 ப்ளஸ் 1. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். 4 ஈக்குவல் டு எம் இன்ட்டு 2. இப்போ எம்மோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2ங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா sin a. ஸோ sin a ஈக்குவல் டு 4 டிவைட் பை 5ங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா cot 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. cot 90 மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா tan ஏங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து ட்ரிப்ளேட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா சைனுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸாக இருக்கும். அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3ங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ டேனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ tan ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. இப்போ டேனுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஆப்போசிட்டாக இருக்கும், இது அட்ஜஸ்டன்ட் சைடாக இருக்கும். டேனுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடுங்கிறது 3. அப்போ 4/3 தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைடு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து 20 டிகிரி கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் சைடு வந்து என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் சைடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 360 டிவைட் பை n
ஸோ ஈச் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் சைடு வந்து என்னது சம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் டிவைட் பை n. இப்போ n ஈக்குவல் டு 360 டிவைட் பை 20ங்கிறது தெரியும். அப்போ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஒரு ஆங்கிளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 360 டிவைட் பை n. இந்த ஒரு ஆங்கிள் தான் நமக்கு கொடுத்துறாங்க என்னது 20 டிகிரிங்கிறது கொடுத்துருவாங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சென்ட்ராய்டுங்கிறது கொடுத்துறாங்க 4,2. அடுத்து பாயிண்ட் கொடுத்துறாங்க 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துறாங்க. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் வேல்யூ வந்து கொடுக்கல, அது மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சென்ட்ராய்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x1 + x2 + x3 டிவைட் பை 3, y1 + y2 + y3 டிவைட் பை 3 ஈக்குவல் டு இந்த சென்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 4,2க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x1 x2 y1, இது வந்து x2, இது y2ஆக இருக்கும். இது வந்து எதுனா x3, இது வந்து y3ஆக இருக்கும். ஓகேவா? இதை எடுத்து அப்படியே டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் வந்துடும். x1ஓட வேல்யூ தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் x2ஓட வேல்யூ வந்து 5 ப்ளஸ் x3ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பை 3 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த 4ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்து y1 ப்ளஸ் y2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -1, அப்போ -1 ப்ளஸ் y3ங்கிறது என்னது 6. ஸோ 6 டிவைட் பை 3 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு ஒய்ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது x1ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x1ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5ங்கிறது கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 12. ஸோ 12 இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 7ங்கிறது கிடைக்கும். 12ல் 7 போச்சு அப்படின்னா 5. இங்கே வந்து என்ன கிடைக்கும் 5ங்கிறது கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 6 - 5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 1. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்ன பாயிண்ட்டுங்கிறாங்க கேட்குறாங்க. அப்போ 5,1. இப்போ 5,1ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 72வது கொஸ்டின். 72வது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது x² வந்துடும். அப்போ இந்த சைடு ஸ்கொயர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் பண்ணணும். இந்த சைடு ஸ்கொயர் பண்ணால் a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab. ஏங்கிறது என்னது √2, பிங்கிறது 1. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது ரெண்டையும் இந்த x², இந்த +2 இருந்துச்சுன்னு வச்சுன்னா -2 வரும். ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2√2 தான் கேட்குறாங்க. 2√2 அவங்க என்ன கேட்குறாங்க, இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதுவாக இருக்கும் 1 + 2√2. 1 + 2√2ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 1 + 2√2 தான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 75வது கொஸ்டின் போகலாம். ஸோ 75வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்குலரு. ஏடி இது ஏபிசி நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏடிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு மீடியனை வந்து கட் பண்ணுது. அப்போ வந்து இது வந்து டியாக இருக்குது. மீடியனை கட் பண்ணுதுன்னா அப்போ இது ரெண்டுமே வந்து என்னது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏபிடி. ஓகே, ஏபிடிங்கிறது ஸோ இதோட ஏரியா. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏசிடி. அப்போ ஏசிடிங்கிறது இதோட ஏரியா. ஸோ இது ரெண்டும் எப்படி எந்த ரேஷியோவில் இருக்குங்கிறாங்க. இது ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ 1:1ங்கிற ரேஷியோவில் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.